26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது? ஸோ இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இது நடந்தே திரும்பினா என்ன நடக்கும்? பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால். நண்பர்களே, பண மழை கொட்ட போகுது. ஏன்? இந்த ஹெச்ஓடி ராஜாதிராஜ ராஜகம்பீர மிஸ்டர் சூரியன் ஆட்சி பெறுகிறார். சாதாரண பாடு கிடையாது. அஷ்டம சனி 8ஆம் இடத்துல இருந்து கடகராசிக்கார பெண்கள் கண்ணீர் விடாத நாட்கள். நீங்க அதை மனசுல வச்சு பாருங்க. ஆனா இந்த மாதம் சொல்றேன். இப்ப முதல்ல கிரக நிலைகளை பத்தி இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ராசியிலே குரு பகவான், இது ஒண்ணு போதும், வேற எதுவுமே. கடகராசிக்காரர்கள் சொல்லனா துயரம் இந்த அஷ்டம சனினால. பிளஸ் தொடர்ச்சியா இந்த பாதகாதிபதி சுக்கிரன் இவர் இருந்து கெடுத்தார். சரியா வாழ்க்கையில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் அப்போ இதுதான் நடக்கும்னா என்ன சொல்லலாம்? இதுதான் நடக்கும்னா என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலைங்க. உண்மை என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் கொடுத்தவர் நீச்சமாயிட்டாரு. சரி, உலகத்தில் இருக்க உயர்ந்த பரிசு குரு பகவான் உச்சம், அதுவே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. மிக உயர்ந்த பரிசு வீட்டில் சுப செலவு, அதுவும் நடந்துருச்சு. மிக உயர்ந்த பரிசு 2 கோடி தனாதிபதி பணம் வரணும், அதுவும் நடந்துருச்சு. இப்போ உங்களுக்கு என்ன நான் சொல்றது? ஒரு ப்ராப்ளம். கடகராசிக்காரர்கள் முதன்முறையாக என்ன கணக்கு பரீட்சையில் பாஸ் பண்ண சந்தோஷம் என்ன, முதன்முறையாக சென்டர் எடுத்த மாதிரி நீங்க முதன்முறையாக உங்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது? கடகராசிக்காரர்கள் என்றாலே கடவுளர்கள் பெற்ற ராசிகள், முக்கியமா பெண்கள் ராசிகள். ஆடி மாதம் எங்க வருது? கடகத்துல தான் வருது. கடகம் தான் தட்சிணான உத்தராயணத்தை பிரிக்குது சார். நீங்க அவ்வளவு பெரிய ஆட்கள் நீங்களாம். கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இதுதான் நடக்கும்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை பத்தி பார்த்துடலாம். அப்புறமா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது போகலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும், எந்த நாள் நல்லா இருக்கணும், எந்த நாள் அமைதியாக இருக்கணும், எந்த நாள் அதிர்ஷ்டமான நாட்கள் போன்றவையெல்லாம் நான் சொல்கிறத ரொம்ப யோசித்து ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு டேட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஓட்டு விட்டு பார்க்குறதுனால அந்த டேட் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. திரும்ப உங்களுக்கு டவுட் வரும்போது நீங்கள் திரும்ப பார்க்க வேண்டியதாக, ஒரே தடவை தான் டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இது நடந்தே திரும்பினா என்ன நடக்கும்? பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால். நண்பர்களே, பண மழை கொட்ட போகிறது. ஏன்? இந்த ஹெச்ஓடி ராஜாதிராஜ ராஜகம்பீர மிஸ்டர் சூரியன் ஆட்சி பெறுகிறார். இப்போ சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். சார், அவர் ஆட்சி பெற்றா எனக்கு என்ன சார்? ஏங்க, அவர் தாங்க உங்களுக்கு தனாதிபதியே. தனாதிபதி ஆட்சின்னா வேற எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நான் அடிக்கடி சொல்வேன், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி எது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஊசி போட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனால் விட்டமின் எம் இல்லைன்னா வாழவே முடியாது. ஏன்னா விட்டமின் எம் இஸ் மணி. அந்த மணிங்கிற ஒரு விஷயம்தான் தனாதிபதி சூரியன் தருகின்ற பவர். நான் இப்போ கூட நான் சொன்னேன், மணி இஸ் அல்டிமேட். காரணம் என்ன அப்படின்னா, நண்பர்களே, நம்ம சொல்கிறோம் ஞான பாதையில் நாம் செல்லுகிறோம். நானே உங்களுக்கு ஞான பாதையை பற்றி தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் இறை வழிபாடு செய்யுங்கள் இதெல்லாம். ஆனாலும் வாழ்வதற்கு பணம் தேவை. கடகராசிக்காரர்கள் இந்த 2.5 வருஷம் பட்ட பாடெல்லாம் சாதாரண பாடு கிடையாது. அஷ்டம சனி 8ஆம் இடத்துல இருந்து கடகராசிக்கார பெண்கள் கண்ணீர் விடாத நாட்கள் இல்லை. நீங்கள் அதை மனசில் வச்சு பாருங்க. ஆனால் இந்த மாதம் சொல்கிறேன், குடும்ப தலைவிகள்லாம் சிரிக்க போறீங்க, சந்தோஷமாக இருக்க போறீங்க. சார், எங்கள் வீட்டுக்காரர் பழைய பேலன்ஸ் எல்லாம் வந்துருச்சு சார், அவருக்கு 2-3 கம்பெனியில் செட்டில்மெண்ட் வரணும் வந்துருச்சு சார், நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் ட்ரிப் போகலான்னு இருக்கோம் சார். மகிழ்ச்சியில் திளைப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க, தாய்மார்களுக்கான மாதம். ஏன்னா இது ஆடி மாதம். ஸோ இது அப்போ அடுத்த மாதம்லாம் கடகராசிக்கார பெண்கள் அடுத்த மாதம் வேறு கண்டென்ட் வரும். இப்போ இந்த மாதம் ஆடி மாதம், அடுத்த ஆவணி மாதம் வரும். ஸோ அதை விடுங்க, இந்த மாதத்தை பற்றி பேசுவோம். இந்த மாதம் கடகராசிக்கார பெண்களுக்கான மாதம் சூப்பராக இருக்க போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1. அப்போது ஆண்கள், இப்போ நம்ம ஏதாவது ஒரு தொழிலில் பண்ண போகிறோம், தொழிலில் ஆரம்பிக்க போகிறேன், புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஒரு ப்ராஜெக்ட் இன்றைக்கி நான் அக்செப்ட் பண்ணுவேன், எதை வேணால் பண்ணுங்கள், கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணலாம், சக்ஸஸ் ஆகும். காரணம் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ முதல்ல கிரக நிலைகளை பற்றி இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ராசியிலே குரு பகவான், இது ஒன்று போதும், வேற எதுவுமே தேவையில்லை. குரு பகவான் உச்சம் பெற்றவர் 5, 7, 9 பார்க்கிறார், யோகத்தை பார்க்கிறார். 7 பார்க்க அவர் ஆல்ரெடி அவருங்களை பார்த்துட்டே இருக்காரு. அதே நேரத்தில் என்ன ஆகுது, உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், உங்கள் யோகாதிபதி 12இல் இருக்கிறார். அவர் தான் யோகாதிபதி. வீட்டில் வெறும் மங்கள சத்தம் தான்.
அப்போது திருமணம் ஆகலாம். சில பேர் வந்து உங்கள் வீட்டில் வளகாப்பு மாதிரி விஷயங்கள் அல்லது கிரகப்பிரவேசம் எப்போ பார்த்தாலும் கெட்டி மேலே கேட்டுட்டே இருக்கும் இந்த மாதம் முழுவதும். அதனால தான் சொன்னேன் பெண்களுக்கான மாதம். இப்போ தான் மெஹந்தி போட்டிங்க, இப்போ தான் டெக்கரேஷன் பண்ணீங்க, புது ட்ரெஸ் எடுத்தீங்க, அதுக்குள்ளே அடுத்த ஃபங்க்ஷன் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சி. 12ஆம் இடத்திலே செவ்வாய். இப்போது அடுத்ததாக இதில் ஒரு 2 கூடிய சூரியன் ஆட்சி பெறுகிறாரு. அவரோட ஒரு கூடுதல் இணைப்பாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ தீபாவளி, இப்போ பொங்கலுக்கெல்லாம் இலவச இணைப்பு, கூடுதல் இணைப்புன்னு இன்னொரு கிஃப்ட் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி புதனையும் சேர்த்து புதாதித்ய யோகமும் வச்சுக்கோங்கன்றார். கடவுள் உங்களுக்கு டபுள் பரிசு தரார். ஏன்னா அந்த புதாதித்ய யோகம் சேரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, தாய்மாமனுடைய ஆதரவு கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த தாய்மாமன் ஆதரவு கிடைப்பதில்லை. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். தாய்மாமன் ஆதரவாகட்டும், கடகராசிக்காரர்கள் சொல்லனா துயரம் இந்த அஷ்டம சனியினால், ப்ளஸ் வந்து தொடர்ச்சியாக இந்த பாதகாதிபதி சுக்கிரன் இவர் இருந்து கெடுத்தார் சார். என் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் பயங்கர ஹடில்ஸ் அனுபவித்தேன். மனைவி என்னும் ஒரு விஷயந்தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு விஷயம். அது எனக்கு என்னமோ தெரில சார், என் மனைவி ஒரு ஊரில் இருக்காங்க, நான் ஒரு ஊரில் இருக்கேன், இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஃபேமிலி லைஃப் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த பாதகாதிபதி சுக்கிரன் நீச்சமாயிட்டார். எதில்? கன்னியில். அந்த கன்னிக்கு அதிபதியாகப்பட்ட புதன் சூரியனோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சுக்கிரன் நீச்சம், அப்பாடா ஒழிஞ்சாண்டா, பாதகாதிபதி நீச்சமாயிட்டார். இதை இனிப்பெடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னா சார், இவர் எங்கே போனாலும் ஒரு தடையை கொடுத்துட்டே இருக்கார். 4-11 கூடையவர், இவர் தடையை கொடுத்துட்டே இருந்தவர், இவர் இப்போ நீச்சமாயிட்டார். அப்போ என்ன ஆகும்? இனி தடையே இல்லை. அப்போ இதுதான் நடக்கும்னா என்ன சொல்லலாம்? இதுதான் நடக்கும்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலைங்க. உண்மை என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் கொடுத்தவர் நீச்சமாயிட்டார். சரி, உலகத்தில் இருக்க உயர்ந்த பரிசு குரு பகவான் உச்சம், அதுவே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. மிக உயர்ந்த பரிசு வீட்டில் சுப செலவு, அதுவும் நடந்துருச்சு. மிக உயர்ந்த பரிசு 2 கோடி தனாதிபதி பணம் வரணும், அதுவும் நடந்துருச்சு. இப்போ உங்களுக்கு என்ன நான் சொல்கிறது, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதான் சந்தோஷமாக இருக்க போகிறீங்களே, அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். என்ன இறை வழிபாடு? 2 கூடிய சூரிய பகவான்கிட்ட இன்னும் நிறையா, ஐயா இந்த 1 மாதம் நீங்கள் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன், நீங்கள் ஏதோ லோன் சேங்ஷன் பண்ணியிருக்கீங்களா, கொடுக்குறீங்க, பெரிய லோனாக கொடுத்தீங்கன்னா அதையே இந்த வருஷம் ஃபுல்லாக வச்சு வாழ்ந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சூரியனார் கோயிலுக்கு போங்க. அல்லது நீங்கள் டெய்லி மேலே இருக்கிற காசினி இரணை நீக்க கதிரொலியாகி எங்கும் பூசணி உலகோர் போன்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியலுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரட்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி போற்றி, இந்த மாதிரி. ஸோ அப்போ சூரியனை வழிபடுங்கள். ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. கோதுமை தானியங்கள், நீங்கள் சிவன் கோயில் போனீங்கன்னா கையில் கோதுமை தானியம் எடுத்துகிட்டு போங்க. அங்கே இருக்கிற புறாக்களுக்கு அதை போடுங்க. அந்த புறாக்கள்லாம் பூதகணங்களாக கருதப்படுகிறது. அது சாப்பிட்டா அந்த பூதகணங்கள்லாம் சாப்பிட்ட மாதிரின்னு ஒரு கணக்கு உண்டு. அதை நீங்கள் பண்ணலாம். கும்பகோணம் போகிறதா இருந்தால் போயிட்டு சூரியனார் கோயில் போயிட்டு வரலாம். தேவை என்றால் தான், அது கூட தேவையில்லை, ஏன்னா நேரம் நல்லா இருக்குது. அப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் உங்களுக்கு என்ன? அப்போ நான் என்ன சார் பரிகாரம் பண்ணிக்கணும்? நான் எதாவது பண்ணி ஒன்றும் தேவையில்லை, தான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கீங்க. கடகராசிக்காரர்கள் முதன்முறையாக என்ன கணக்கு பரீட்சையில் பாஸ் பண்ண சந்தோஷம். என்ன முதன்முறையாக சென்டர் எடுத்த மாதிரி நீங்கள் முதன்முறையாக உங்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் இல்லாத ஒரு பலனை நானே சொல்லியிருக்கேங்க. ஐபிசி வந்து இந்த 2வது வருஷம் தாண்டி இந்த 3வது வருஷத்தில் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ரைட். அதிர்ஷ்டமான குறிப்புகள், அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன? அதிர்ஷ்டமான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சஷ்டி வருது ஆகஸ்ட் 4ஆம் தேதி. இதெல்லாம் கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா 5 கூடியவன் 12ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு சுப செய்திகளை தருகிறார். முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுங்க. அவர் தான் உங்களுக்கு யோகாதிபதி என்பதால் சொல்கிறேன். ஆனால் இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கூடாது. எது? நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள், அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா அது அந்த நாள் நீங்கள் எமோஷன் ஆகிற நாள். எது? 24, 25 சார், அதை விடுங்க சார், அது மந்த் எண்டு சார். இப்போ மந்த் ஸ்டார்ட்லேருந்து நான் ஜாலியாக இருப்பேனா இல்லையா? மந்த் ஸ்டார்ட்லேருந்து 24, 25 2 தேதியை தவிர மந்த்து ஃபுல்லாக தினசரி பணம் வரும். அதற்கான அற்புதமான நேரம். ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. ஸோ பழைய கடன்கள் இருந்தால் இந்த நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நண்பர்களே, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த உடலும் மனமும் நல்லா இருக்கும் போதே புது புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த உத்வேகம் அடுத்த மாதம் வராமல் போகலாம், அடுத்த மாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இப்போது ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்க, ஸ்பினாச் சாப்பிட்ருக்கீங்க. அந்த மாதிரி பழைய கார்ட்டூன்லாம் வரும் பாருங்க, ஸ்பினாச் அப்படின்னா அப்படி தெம்பாயிடுவார் அவர். அந்த மாதிரி இப்போ 2 கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறும்பொழுது நீங்கள் அதிரடி புத்துணர்ச்சியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் பெரிய பெரிய விஷயங்களுக்காக முயற்சி பண்ணுங்கள். 200% உங்களுக்கு அது நடந்துடும். அப்போ பலன் தரும் கிரகம் உலோகம் திசைலாம் என்ன சொல்லலாம்? பலன் தருகின்ற கிரகம் சூரிய பகவான் தான். திசை வந்து உங்களுக்கு கிழக்கு திசை. அண்ட் ஆல்சோ கனக புஷ்பராகம் கையில் போட்டுக்கிறது நல்லது. ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். டெய்லி ஒரு பசுமாட்டுக்கு அது ஒரு மஞ்சள் கலர் வாழைப்பழம். அது என்ன மஞ்சள் கலர் வாழைப்பழம்? ஏன்னா அதுதான் மஞ்சள்னா குரு. அதனால்
ஒரு வாழைப்பழம் அதுக்கு கொடுங்க. பூஜைகள் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வியாழக்கிழமை இரவு நீங்கள் சந்திரன் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 7 மணிக்கா பீச்சுக்கு போய் நீங்கள் கடலையும் சந்திரனையும் ஒரு சேர தரிசியுங்கள். பீச் இல்லாத ஊரில் இருக்கிறவங்க ஏரி பக்கத்தில் போயாவது தரிசிங்க. இந்த நீர்நிலையை பார்க்கணும் அண்ட் ஆல்சோ சந்திரனை பார்க்கணும். 3வது பிறை பார்க்காதீங்க, 4வது பிறை பார்க்கணும். இது மாதிரிலாம் அதில் சாஸ்திரம் இருக்கிறது. அதை நீங்கள் சந்திர தரிசனம் செய்யுங்கள், நல்லா இருப்பீங்க. ஸோ அப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு குறையும் இல்லை, ஹாப்பி. அப்போது நீங்கள் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தேர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம். ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள். பேசிட்டே இருக்கும்போது ஃபோனில் உங்களுடைய டிவியில் வந்து பார் கோடுன்னு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடும். என்னுடைய பதிவுகள் மற்றவரோட பதிவுகளும் நீங்கள் தினசரி பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம், உனது பெயரை சூட்டுவோம். மூட்டே கணேசனே, முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு தலை மகனே, எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.